வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த BeatXP TWS இந்த ஒரு TWS இயர்ஃபோனை நம்ம இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BeatXPன்ற பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா TWS. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் எல்லாம் எப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போக போக பேசலாம். இதில் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா BeatXPன்ற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு BeatXP அப்படின்ற மாதிரி BeatXP அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மொத்தத்தையும் ஒரு கேட்லாக் மாதிரி போட்டு கொடுத்துட்டு ஷாப் மோரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு QRன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நாங்கள் எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பேம்ப்ளெட்டில். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு இருக்குது. இதில் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலுக்கான QR கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த யூசர் மேனுவல் பார்த்துக்கலாம். ஏன்னா யூசர் மேனுவல் வச்சு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ரேட்டிங்கே நீங்கள் பண்ணிடலாம், அந்தளவுக்கு இருக்குது இப்போது. அண்ட் இங்கே இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது நமக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கான ஒரு கூப்பன் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி அந்த இதில் வேறு எதுவுமே இல்லை. இது காலி ஆயிடுச்சு. அடுத்து இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நமக்கு இங்கே வந்து பட்ஸு கொடுத்துருக்காங்க. நான் நிறைய பேசணும் இதை பற்றி. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். என்னென்ன இருக்குது எப்பயும் போல் நம்ம பார்க்குறது தாங்க. இதில் கேபிளும் அதுக்கான இயர் டிப்ஸு, பட்ஸுக்கான இயர் டிப்ஸ் இருக்குது. அவ்வளோதான். பட்ஸுக்கான இயர் டிப்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தொலையாமையும் இருக்கும். அண்ட் கேபிள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் நல்லா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங்கில் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பட்ஸுக்கு வருவோம். இதுதாங்க நமக்கு அந்த பட்ஸுக்கான கேஸு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வர்றப்பே லைட்டாக டேமேஜ்னா ஸ்க்ராச்சஸோடு வந்திருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 100-110 கிராம் மேலே வரும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே BeatXP அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் கேஸ் இருக்குது. பேக் சைடு உங்களுக்கு எதுவுமே இல்லை. மேலே வந்து உங்களுக்கு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு பட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஷைனிங்கான ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே போட்டு போனீங்கன்னா ஜோதியாக ஜொலிக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து BeatXP அப்படின்னு சொல்லிட்டு லேபிளிங் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 மைக் இருக்குதாம்மா. இந்த இங்கே ஒரு மைக்கு, இங்கே ஒரு மைக், அதே மாதிரி இதில் 2 மைக் இருக்குது. ஸோ 4 மைக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கால் குவாலிட்டி அப்படின்னு இதில் பார்க்குறப்போ நமக்கு வந்து இதில் வந்து ஒரு கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது கால் குவாலிட்டி. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அப்படி தான் கேட்குது. நான் பேசுகிறது வந்து ஏதோ எங்கேயோ ஒரு அடைஞ்ச ரூம்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி, ஏதோ எக்கோ ஃபீலில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சான்ஸ் இல்லை. 10mm டிரைவர் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதில் பேஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க போட்டுக்கு பக்கமாக இந்த BeatXPக்கு வந்துடலாம். ஏன்னா பேஸ் சும்மா அடித்து நவுத்துதுங்க. எனக்கு பேஸ் ஓவராக இருந்தால் பர்சனலாக பிடிக்காது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பேஸ் ஓவராக இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு இது பிடிக்கும். மெலோடியஸான சாங்லாம் இதில் கேட்க முடியாது, கண்டிப்பாக கேட்க முடியாது. மெலோடியஸ்னு லைட்டாக பின்னாடி பேக்ரவுண்டில் பீட் வந்துச்சுன்னு வைங்களேன், அதையும் இது ஓவராக எக்ஸாசரேட் பண்ணுது. ஸோ பீட் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பேஸுக்கு வந்து ஓவராக இது பண்ணியிருக்காங்க, பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். பேஸ் பிடிக்கிறவங்க இது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 899 வருது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இதில் ஏதோ நிறைய குறை எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் உங்களுக்கு. ஆடியோ குவாலிட்டி வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறது கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர்பட்ஸ் வந்து கேஸ்குள்ளே வைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமே வரும் பழகிற வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது எப்பயுமே நம்ம இந்த ஸ்டெம் வந்து இப்படி வர மாதிரி தான் வைப்போம். இதில் இப்படி தலையில் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இதில் வந்து உங்களுக்கு மெலோடியஸான சாங் கேட்க முடியாது.
மற்றபடி உங்களுக்கு பில்டு குவாலிட்டி அதெல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பட்ஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகும், அது வந்து முக்கியமானது, நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. போட் சிக்னேச்சர் சவுண்டுன்ற மாதிரி இவங்க BeatXP அவங்களோட சிக்னேச்சர் சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயங்கரமாக இருக்குது. பீட்டுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக கிடைக்குது. பீட்ஸ் எல்லாம் ஒரு டெரிபிள் வந்து கம்மியாக இருக்குது. பட்ஸில் மட்டுமே உங்களுக்கு வந்து ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours மினிமம் வந்துடுது. கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 times இந்த கேஸ்லேயே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பட்ஸை. அப்படி இப்படின்னு பார்க்குறப்ப எப்படியும் உங்களுக்கு அவங்க சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 50 hours பக்கம் வந்துடுது, இல்லை 50க்கு மேலே வரும். நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணீங்க யூசேஜை பொறுத்து 50 hours ஆர் 50க்கு மேலே வரும் உங்களுக்கு. ஏதாவது பாட்டு கேட்குறீங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து டெரிபிளை வந்து கம்மி பண்ணிட்டு பீட் அதிகப்படுத்திங்க, அந்த மாதிரி தான் இருக்குது இதில். மற்றபடி கால் பேசுகிறதுக்கு ஓகே, இஎன்சி சப்போர்ட்லாம் இருக்குது. ஆனால் அதான் சொன்னேன்ல, நான் கிணத்துக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. லோ லேட்டன்சின்னு சொல்லியிருந்தாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. லோ லேட்டன்சி ஓரளவுக்கு இருக்குது. கேம் விளையாடுறப்பெல்லாம் நல்லா அந்த லேட்டன்சியை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஆப்ஷனே இங்கே இல்லைங்க. அப்புறம் எப்படிடா நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்கலாம்? அதுதான் நானும் இங்கே யோசிச்சுட்டு இருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இதில் கிடையாது. ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வாங்கிடாதீங்க. மற்றபடி இதில் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. புதுசாக ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன மற்ற பட்ஸில் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம டச் பண்ணுறப்போ அதுக்கான ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த டச் பண்ணுறப்போ அதுக்கான சவுண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போது சாங் ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அது ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு சத்தம் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் இவங்க கொடுத்தது யூஸருக்கு ஒரு நல்ல ஒரு யூசேஜாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.